ஈடன் அப்படிங்கிறவன் அவனோட நார்மலான லைஃப்பை எப்பயும் போல் வந்து ரெகுலராக போய்கிட்டு இருக்கான் அவன் ரொட்டீன். இப்போ காலையில் எந்திரிச்சிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு நோட்டீஸ் வச்சுருக்குறாங்க, ஒழுங்கு மரியாதையாக வாடகையெல்லாம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே வரும்போது பார்த்தா திடீர்னு ரோட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னடா நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் நியூஸ் சேனலை போட்டு பார்த்தா ஒரு வைரஸ் வந்து பரவி இருக்கு. அதனால எல்லாரும் ஜாம்பியா மாறி ஒருத்தர் ஒருத்தர் வந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. எல்லாரும் சேஃபாக வீட்டில் இருங்கன்றாங்க. வீட்டிலே இருக்கலாம், எத்தனை நாளைக்கு ஆனால் இருக்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே இவனால் முடியல, இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அப்போ தான் ஆப்போசிட்டில் அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வருது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஜாம்பிஸ் இடையில எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2020 ரிலீஸ் ஆன அலோன் அப்படிங்கிற ஹாரர் ஆக்ஷன் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் எய்டன் அப்படிங்கிறவனை தான் காமிக்கிறாங்க. இவன் இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது, போதும், என்னால் வந்து நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்க போகிறான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு 42 நாளைக்கு முன்னாடி போகிறாங்க. இவன் வந்து தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு இவன் கூட நைட்டு வந்து சும்மா வந்திருக்கும். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிருக்கும். சரி அவள் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக பாத்ரூமுக்கு போகிறான். அப்படி போகிறப்ப அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு நோட் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதோட ஒரு செக்கும் இருக்கும். டேய் எவ்வளோ நாள் தாண்டா இப்படியே இருப்ப, போயிட்டு வாடகை பணத்தெல்லாம் செட்டில் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு செக்கோட அதை வந்து வச்சுருப்பாங்க. இவன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் வந்து ஏதோ சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம். சரி பக்கத்து வீட்டில் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்காமல் வந்து விட்டுறான். இவங்களோட காரிடோரில் தான் வந்து சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம். நீ ஏதோ பிரச்சனை அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுறான். வந்து டிவியை பார்க்கலாம் அப்படின்னு ஆன் பண்ணால் எமர்ஜென்சி ப்ராட்காஸ்ட் சிஸ்டம்னு வருது. அட என்னங்கடா ஒரு டிவியை கூட முழுசாக பார்க்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சும்மா வந்து பால்கனியில் எட்டி பார்க்குறான். ஏன்னா ஏதோ சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. பார்த்தா மக்கள் எல்லாரும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே பதறி போய் பார்க்குறான். ஏன்னா ஒரு ஹெலிகாப்டர் அதுவும் வந்து நெருப்பு வந்த நிலமையில போயிட்டு ஒரு பில்டிங்கில் கிராஷ் ஆகுது, வெடிச்சு சதுருது. நடு ரோட்டில் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வந்து வழி மாறி போயிட்டு அப்படியே பேபன்னு முழிச்சுட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அவளும் இன்னொருத்தரும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் மேலே ஏறி அவனை வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்க. இந்த டைமில் மிலிட்ரியோட ஜெட்டு வேற வருது. அதை பார்த்ததுமே இவன் வந்து ரூம்குள்ளே ஓடி வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறான். ரூம்குள்ள வரும்போது இவன் அப்பார்ட்மெண்ட்டு கதவை திறந்து பிராண்டன் அப்படிங்கிற ஒருத்தன் உள்ள வந்துடுறான். இதை பாரு, நான் வந்து உன் பக்கத்து ரூம் பக்கத்துல தான் வந்து இருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், நீ கொஞ்சம் அமைதியர் அப்படின்னு அவன் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். இருந்தாலும் நம்ம எய்டனுக்கு தான் ஒன்றும் புரியலையா, அதனால ஃபர்ஸ்ட் அவனை அடிச்சிடறான். அதுக்கப்புறமா தான் டிவி நியூஸ் வந்து இப்போ சேனல் வருது, சிக்னல் வருது. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு வைரஸ் வந்து இப்போ பரவிட்டு இருக்குது. அந்த வைரஸ்னால மனுஷங்க எல்லாருமே வந்து ஜாம்பிஸா மாறிட்டு இருக்காங்க. ஜாம்பியா மாறினவங்க சும்மா கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே கடிச்சு கீரல் போடுறதுனால இது வந்து பரவவும் செய்து அவங்க எல்லாரும் மனுஷங்களை தான் சாப்பிட்றாங்க. இது ரத்தம் மூலியமா தான் பரவுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் சிக்னல் போயிடுது. பார்த்தா இவனோட உடம்புலையும் வந்து கொஞ்சம் காயங்கள் வந்து இருக்கும். பார்த்ததுமே எய்டன் கிச்சனில் போயிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவனை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கிறான். இது பாரு, ஒழுங்கு மரியாதையா நீ இங்கேருந்து வெளியே போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயத்தோட தான் இவனும் சொல்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்ன கொலை பண்ணிக்கிட்டா இருந்தான். இவனும் ஒரு பக்கம் பயந்து போய் நின்றுட்டு இருக்கிற, என்ன பண்ணுறதுன்னு புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஜாம்பியா வேற மாற ஆரம்பிக்கிறான். அவனோட கண்கள்ல இருந்து ரத்தமாலாம் வர ஆரம்பிக்குது. நீ மரியாதையா இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு எய்டனும் கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டே அவனை வந்து இந்த ரூமை விட்டு வெளியே போக வைக்கிறான். அவன் கிட்டத்தட்ட கதவு வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக இப்போ ஜாம்பியா மாறிடுறான். அதனால அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண எப்படியோ அவனை கஷ்டப்பட்டு வெளியில தள்ளி கதவை வந்து போட்டிடுறான். இப்ப கதவுல வந்து அந்த சின்ன ஹோல் இருக்கும்ல, அது வழியா யார் வந்திருக்காங்கன்னு கூட பார்ப்போமே. அந்த ஹோல் வழியா அவன் பார்த்தா அங்க இருக்கிற காரிடோர்ல ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு எல்லாருமே ஜாம்பியா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இதை மாதிரி கடிச்சுக்கிட்டு கொண்டுட்டு இருக்கிறத இவனால சுத்தமா வந்து பார்க்கவே முடியல. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அப்பார்ட்மெண்ட்ல இவன் வந்து இருக்க ஆரம்பிக்கிறான். டிவிலையும் ஒரு பக்கம் இப்போ திருப்பி சிக்னல் வந்துடுது, நீங்க வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா பாதிக்கப்படாத மக்கள் இருக்கிற ஒரே சேஃபான வழி வீட்டில் நீங்க தனியா இருக்கிறது மட்டும்தான் சொல்லிடுறாங்க. இவனு ஃபோன்ல வந்து சிக்னல் ட்ரை பண்ணி பார்க்குறான், அம்மா அப்பாவுக்கு ஏதாவது கால் பண்ணணும், எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுத்தமா சிக்னலே கிடைக்கல. ஃபோனில் சிக்னல் இல்லைனாலும் அவங்க அப்பா வந்து இவனுக்கு நிறைய மெசேஜஸ் வந்து அனுப்பியிருப்பாரு. அதை தான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கிறான். இவனும் வந்து நீங்கள் ஓகேவாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் அவங்க அப்பாவோட மெசேஜஸ் எல்லாமே இவனுக்கு வருது. நானும் அம்மாவும் உன்னை பார்க்கறதுக்காக தான் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மெசேஜ்லேயே எங்களால் வந்து வர முடியல, தங்கச்சியும் என்னன்னு தெரியல, நீயாவது வந்து உயிரோடு இருப்பா, நல்லாரு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா அடுத்த மெசேஜில் நீ வந்து முடிஞ்சா எங்களுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்ததும் இவனுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறான். கால் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஆனால் சிக்னல் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இப்படியே அவனோட நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குது.
ஒவ்வொரு நாளும் இவன் கண்ணாடி முன்னாடி நின்று என்னடா இது எப்பதான்டா இந்த நிலமை மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே தான் இருப்பான். இப்போ நம்மளாம் கூட கொரோனா பீரியட்ல எப்படாடா இது முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே, அந்த மாதிரி அவனும் எப்பதான் ஃப்ரீடமாக வெளில போவோம் அப்படின்ற மாதிரியே தான் நினப்பில் இருக்கிறான். ஃபுல்லாக அவன் ஃபேமிலியை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறான். இப்போ கூட தன்னோட அப்பா கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அன்னைக்கு வந்து தூங்கி மறுநாள் காலையில் எந்திரிக்கிறான். இப்போ வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி மாற்றி வைக்கிறான். அதாவது ஒரு மாற்றம் வேணும்ல, அப்படியே ஒரு மனுஷனால இருக்க முடியாது. அதனால அங்கங்க திங்ஸை மாத்தி விட்டுருக்கிறான். அப்ப டிவியில இதை பாருங்க, மக்கள் நீங்க பாதிக்கப்படாம இருக்கிறவங்க உங்களோட கையில தான் இருக்கு, நீங்க தான் குவாரண்டைன் பண்ணிட்டு நீங்க வந்து இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ உலகம் முழுக்க இந்த வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குது. இப்போ இவன் வந்து ஒரு வீடியோ லாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்பா ஆனா வெளியில அவனுக்கு பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வெளியில இருக்கிற அந்த ஜாம்பிஸ் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் ஃபுல்லா சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல எங்கடா நான் வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கடுப்பாயிடுது. எப்படினாலும் இந்த முட்டாள்தனமான சத்தம்லாம் நிற்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி அந்த கம்ப்யூட்டரையே வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கடந்துருது. 14 நாட்கள் ஆயிடுது. இப்படியே அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். இதுக்கு மேலேயும் இந்த ஜன்னல் வழியா வெளியே நடக்கிற இந்த கொடூரங்களை பார்க்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவனோட ஜன்னல் எல்லாத்துலேயுமே துணி இதெல்லாம் வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுறான். ஆனால் டிவி நியூஸை மட்டும் அவன் ஆஃப் பண்ணவே இல்லை. டிவி நியூஸில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நோய்க்கான பேர் வந்து அவங்க ஸ்க்ரீமர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்களாம். ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜாம்பிஸ் வந்து ஜாம்பியாக மாறுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தையை தான் அவங்க ரிப்பீட்டடாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இது மாதிரி தான் இருக்கிறான். இப்போ இவங்களோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. பெருசாக அதெல்லாம் கண்டுக்கல. கொஞ்ச நாள் போக போக இவனால் முடியல. அங்கே இருக்கிற கண்ணாடியெல்லாம் அடித்து உடைக்கிறான். ஏன்னா இப்படியே ரூம்குள்ளே எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும்? தண்ணியும் வேற தீந்துருச்சு. இப்போ ஒரு பக்கம் இவன் ஃபேமிலியை போயிட்டு கண்டுபிடிப்பானா, இல்லை இந்த மாதிரி ஃபுட்டு சப்ளைஸை போயிட்டு பார்த்துட்டு இருப்பானா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் வெளியே போகிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. அதனால வெளில போனால் இவனால் திருப்பி வரவும் முடியாது. இப்படியே அவனோட நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. அவனும் சுத்தமாக முடியாமல் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன்னா இதே மாதிரி இருந்தோன்னா நம்மளும் மென்டல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார் வாசிக்கிறது, சும்மா வந்து விளையாடுறது, இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டைமை பாஸ் பண்ண பார்க்குறான். இருந்தாலும் முடியல. மறுபடியும் கண்ணாடியாக தான் உடைக்கிறான். இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் நைட்டு வந்து அவன் படுத்துட்டு இருக்கும் போது பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது பாத்ரூமில். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அந்த பேட் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறான். பார்த்தா அந்த பாத்ரூம்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு வந்து வர மாதிரி இருக்குது. இவன் அதை பார்த்ததுமே போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு கரெக்டாக உள்ளே வரும்போது அதை வந்து அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இது வந்து ஜாம்பியாக தான் இருக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இதுவும் வந்து கரெக்டாக உள்ளே வந்ததுமே நோ அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக அதையே சொல்லிட்டு இருக்கேன். இவன் டைம் பார்த்து பின்னாடியில இருந்து எப்படியோ அதை அடித்து வந்து நாக் அவுட் பண்ணுறான். பொண்ணு வந்து கீழே விழுந்ததுமே அவள் வந்து இறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து செக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு எப்படி இங்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த வென்டிலேட்டர் அதெல்லாம் இருக்கும்ல, வென்ஸு, அந்த கேப் மூலியமாக தான் இவன் வந்திருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு வந்து தெரிய வருது. முதல்ல இதை வேற கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட அந்த சர்வ் பண்ணுற போர்டு இருக்கும். அந்த பலகையை வச்சு அதை வந்து எப்படியோ கேப்பை வந்து அடைச்சிடறான். இதுக்கப்புறம் யாரும் வராமல் இருக்க பொண்ணோட பாடியையும் பால்கனிலேருந்து கீழே வந்து தூக்கி போட்டுடுறான். இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு. இப்போ இப்படியே நாட்கள் திருப்பி போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 42வது நாளைக்கு வந்துடுறான். இதுக்கு மேலேயே அவனால் முடியல. ஏன்னா இவனால் வெளியிலேயும் போக முடியாது. ரொம்பவே பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஜாம்பி வந்து அட்டாக் பண்ண வருது. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவனுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அப்பா ஏதோ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வரவும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து அவங்களோட ஆஃபீஸில் மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்களால் வந்து உங்கள் 2 பேருக்குமே வந்து கால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு அது கட் ஆகுது. என்னன்னா அந்த இடத்துக்கு வேற ஒரு ஜாம்பி வந்து அவங்க 2 பேரையுமே அந்த இடத்துல வந்து கடிச்சு கொன்னுருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிடுறான். ஏன்னா தன்னோட அம்மா அப்பாவும் இப்போ உயிரோட இல்லை, அவன் ஃபேமிலியை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்திருப்பான். அவங்களும் இல்லை அப்படின்னதும் ரொம்பவே மனசுடைஞ்சிடறான். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதும் அவனுக்குள்ள மனசுல ஒரு தைரியம் வந்திருக்கும் போல. அதனால பேட் எடுத்துக்கிட்டு அவனோட ரூம்ல இருந்து இப்போ வெளியில வரான். வெளியில வந்தா அந்த பிராண்டன் இருக்கான், அவன் இன்னும் இங்கே தான் இருப்பான். எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடா அதையே சொல்லிட்டு இருக்க. இவனை அடிக்கிறதுக்கும் இவனுக்கு வந்து மனசு வரல. அப்படியே ஃபீல் பண்ணி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா போக வேண்டியதான். ஏன்னா இவனை சுற்றி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அந்த இடத்துக்கு வந்துருது. இந்த ஸ்க்ரீமஸை பார்த்ததுமே அவன் வந்து பயந்து போய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாமே அந்த இடத்துல தொப தொப தொபன்னு வர இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தான் சமாளிக்கிறான். அதுக்கப்புறம்
ஐயோ எப்படியாவது இங்கேருந்து ஓடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அவனோட வழியிலையும் நிறைய ஸ்க்ரீமர்ஸ் வருது. எப்படியோ படியில் இறங்கி கீழே வந்துடுறான். கீழேயும் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் எல்லாம் வருங்க. அதனால இவன் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுப்பான். அதுங்க எல்லாமே இவனை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஐயோ இங்கேருந்து சீக்கிரம் நம்ம ரூமுக்கே போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக திருப்பி அவனோட ரூமுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட ரூம் வழியாக வர முடியாது. அந்த இடத்துல நிறைய ஸ்க்ரீமர்ஸ் இருப்பாங்க. அதனால இவன் ஆப்போசிட் காரிடோர் வழியாக எப்படியோ அவனோட ரூமுக்கு வந்து நல்ல வேலையாக ஜஸ்ட் மினிட்ல கதவை போட்டிடுறான். கதவு கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜையும் வந்து வச்சு லாக் பண்ணிடுறான். வேற எந்த ஸ்க்ரீமர்ஸும் உள்ள வந்துடக்கூடாதுல, அதனால ஃப்ரிட்ஜை வச்சு அதுக்கு வந்து முட்டு கொடுத்து வச்சிருக்கான். இப்போ அந்த வாட்டர் கொள்ளாத வழியா பார்த்தா அங்க இருக்கிற ஸ்க்ரீமர்ஸ்லாம் இவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி ரூம்குள்ளே வந்து உட்காந்துடுறான். இப்போ ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இவனோட அபார்ட்மெண்ட்ல கரண்ட் ஷட் டவுன் ஆகிருது. ஜன்னல் வழியா அவன் வெளியில போயிட்டு பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது இவனோட அபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, மொத்த சிட்டிலையுமே வந்து கரண்ட் போயிருது. இப்போ எங்கேயுமே பவர் சப்ளையும் கிடையாது. ஏற்கனவே ஃபுட்டும் வேற இல்லை, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் தூங்கும்போது அவனோட ஃபேமிலியை தான் பற்றி வந்து ஃபுல்லாக நினச்சிட்டு இருக்கிறான். தன்னோட அம்மா கூட இருந்தது, அப்பா கூட இருந்தது, அந்த மாதிரி. இப்போ காலையில் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் காரிடோரில் மறுபடியும் அந்த ஸ்க்ரீமர்ஸோட சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. எப்பா இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடலாம் பேசாம அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறான். அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அவன் மேலே ஏறி இருக்கும் போது தான் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பான். இவனுக்கு ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படின்னு. அதுவும் அவளை சுற்றியும் நிறைய ஸ்க்ரீமர்ஸ் இருக்கும். ஆனாலும் அவள் வந்து சர்வே பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடுறான். ஏன்னா இந்த கம்ப்யூட்டரில் பேட்டரி வேற போகுது, நான் ஃபைனலாக ஒரு பொண்ணை மீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்து வைக்கிறான். அப்புறமா தான் அவனுக்கு கொஞ்சமாக நம்பிக்கையே வருது. அதனால அவனோட தாடி இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து ஷேவ் பண்ணிடுறான். இந்த பொண்ணு கூட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பால்கனிக்கு வந்து வரான். வந்து பார்த்தா அந்த பொண்ணோட ரூமை சுற்றியுமே நிறைய ஸ்க்ரீமர்ஸ் தான் இருக்கும். இவனை சுற்றியும் கொஞ்சம் ஸ்க்ரீமர்ஸ் இருக்கு. இவனை பார்த்தா எங்கே அட்டாக் பண்ண வந்துருமோன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒளிஞ்சுக்கிறான். இப்போ எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட நாம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நோட் மட்டும் கையெழுதி காமிக்கிறான். எப்படியோ ஃபைனலாக அந்த பொண்ணு காமிச்சிட்றா. இவளோட பேரு ஈவா. பால்கனியை சுற்றியும் நிறைய ஸ்க்ரீமர்ஸ் இருக்கும். அதனால நம்ம அப்புறமா பேசலாம் சரியா, இப்போதைக்கு நான் போயிட்டு ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இப்போதைக்கு அவளோட பால்கனி ரூம்ல இருந்து வெளியில உள்ள போயிட்டு அவள் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. நைட்டு நல்லாவே மழை பெய்யும். அதனால இவனுக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காதுல்ல. ஸோ அவன்கிட்ட இருக்கிற பாத்திரங்கள்லாம் வச்சு தண்ணி வந்து ஃபுல்லாகவே பிடிச்சி வச்சுப்பான். இவன் குளிச்சும் வந்து கொஞ்ச நாள் ஆகியிருக்கும். அதனால அந்த மழை தண்ணியை நல்லாவே குளிச்சு வந்து இது பண்ணுறான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஈவா அவளோட ரூம்ல இருந்து சீக்கிரட்டாக வந்து பார்த்துட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில் இவங்க வந்து எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் ஈவா கிட்ட எந்த ஒரு சப்ளைஸுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தெரிய வருது. இவன் தான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பானே. அதனால இந்த பால்கனிலேருந்து அந்த பால்கனிக்கு ஒரு ரோப் மாதிரி கனெக்ட் பண்ணி அதில் தண்ணி பாட்டிலை வந்து விடுறான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரீமர் அவளோட அப்பார்ட்மெண்ட்ல மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு பால்கனி மூலியமா. பார்த்தோன்னே எய்டன் என்ன பண்ணுறான்னா அவன் கையில் இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அந்த ஸ்க்ரீமரோட தலையில் போட அது வந்து அவனை பார்த்ததுமே அந்த பக்கம் டைவர்ட் ஆகி இப்போ அவனோட அப்பார்ட்மெண்ட்ல ஏற ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி அது ஒவ்வொரு பால்கனியாக ஏறி ஏறி எப்படினாலும் ஏடனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். இதுதான் ஒரு பக்கம் பிரச்சனைன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரிட்ஜை தள்ளிக்கிட்டு ஒரு ஸ்க்ரீமர் உள்ள வர ட்ரை பண்ணுது. இவனுக்கா இதை எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். ஆப்போசிட்ல இருந்து ஈவாவும் சும்மா இல்லை. அவகிட்ட இருக்கிற சின்ன சின்ன கேன் அதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீமர் மேலே தூக்கி போடுறா. ஆனால் அது வந்து பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. இவனோட பால்கனி ரூமுக்கு தான் வந்து வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட அந்த பால்கனிக்கு வந்திருக்கும். அதனால இவ பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இப்போ எப்படியாவது இந்த ஃப்ரிட்ஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் வழியா ஜாம்பிஸ் இன்னும் நல்லா உள்ள வந்துச்சுன்னா அவ்வளோதான், மொத்தமாக உள்ள வந்துடும். ஏதாவது ஒன்று தான். அதனால இந்த ஃப்ரிட்ஜை போயிட்டு அவன் சேஃப்டி பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜன்னலோட கதவை வேற உடைக்கிறதுக்கு இது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நினச்ச மாதிரி அதை உடைச்சிருது. ஆனால் அது வந்து ஃபுல்லாகவே கிளாஸில், அதனால அதுக்கு அடிப்பட்டு அங்கேயே வந்து விழுந்துருது. அந்த சான்ஸை இவன் யூஸ் பண்ணி கையில் ஒரு அந்த பேட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீமரை அந்த இடத்துல வந்து அடிச்சு போட்டு தள்ளுறான். அடிச்சு கொண்டதில் அவனோட ஷர்ட்டு ஃபேஸில் கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் உடனே எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிடுறான். இப்போ இவனுக்குள்ள கொஞ்சமாக வந்து ஒரு தைரியம் வருது. எப்படினாலும் சப்ளைஸ்க்கு வெளில வந்து தான் ஆகணும். அதனால மெதுவாக அவன் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வெளியில் வரான். பிராண்டனோட பையிலிருந்து அவனோட சாவியை வந்து எடுத்துக்கிறான். அந்த நேரம்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் ஸ்க்ரீமர்ஸ் வர இவன் என்ன பண்ணுறான்னா உடனே கீழே வந்து இறந்து கிடக்கிறது மாதிரி வந்து அப்படியே விழுந்துடுறான். அதை பார்த்ததுமே அங்கே இருக்கிற ஸ்க்ரீமர்ஸ் இவனை ஏதோ பெருசாக கண்டுக்காம போயிருதுங்க. இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று தான் ஒரே வழி போல. எப்படியோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவன் பிராண்டனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறான். உள்ளே வந்ததுக்கு அப்புறமா எதுவும் நம்மளை ஃபாலோ பண்ணலையே அப்படின்றத செக் பண்ணிக்கிறான். வீட்டுக்குள்ளேயும் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அங்கே இருக்கிற செவுத்துல வந்து கொஞ்சம் ரத்தக்கரையெல்லாம் இருக்கு. அங்கே இருக்கிற பெட்லையும் ஒரு பெட்ல வந்து ஒரு பாடி கிடக்குது. சரி நமக்கு என்ன அது செத்து தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து நிறையா ஃபுட்டு வந்து இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிறான். அதோட கிளைம் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்கும். ஆஹா இங்கே வந்து நமக்கு ஜாக் பாட் தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தா கோடாரி மட்டும் மிஸ் ஆகும். எங்கடா இருக்குது கோடாரி தானடா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செக்
செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி செக் பண்ணும்போது பார்த்தா கிடச்சிருது. டக்குன்னு பாத்ரூம்ல இருந்து ஒரு ஸ்க்ரீமர் வந்துருது. வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணும்போது இவனும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் செவுத்துக்கிட்ட வந்துட்டு அது எப்படியோ வந்து பிளாக் பண்ணிடுது. டேக்கிள் பண்ணி இவனை பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. உடனே அவனும் அங்கே இருக்கிற ஒரு லேம்ப் அதை வச்சு அதை வந்து அடித்து செம்மையாக ஹிட் பண்ணுறான். இது கொஞ்சம் அப்படியே அடிச்சு அடி வாங்கினதில் கீழே விழும்போது இவன் கிட்ட தான் அந்த கோடாரி இருக்குமே, எப்படியோ அதை எடுக்க மேனேஜ் பண்ணுறான். பார்த்தா பெட்ல இருந்த பொணமு கண்ணு முழிச்சிருது. ஐயோ எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த கோடாரி இருந்ததுனால அந்த ஜாம்பியையும் அவன் அடிச்சு கொண்டுட்டு பெட்ல எந்திரிச்ச ஜாம்பியை வந்து அடுத்து போட்டு தள்ளுறான். இவனுக்கு நல்ல வேலையா இந்த கோடாரி கிடைச்சது ரொம்பவே பெரிய விஷயம். அதுங்க ரெண்டையும் போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா எப்படியாவது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படியாவது போகலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா ஸ்க்ரீமர்ஸும் அங்கதான் சுத்தி நின்றுக்கிட்டு இருக்கோம். எப்படியோ இவன் சமாளிச்சு அதுங்க பின்னாடியே அதே மாதிரியே நின்று ஆக்ஷன் பண்ணி எப்படியோ அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல இவன் உள்ள வந்துடுவான். சரி இப்போ நம்ம கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ல வேற எதுவும் கடிகிடி பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து செக் பண்ணிக்கிறான். நல்ல வேலையா எதுவும் இல்லை. சரி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது இவனுக்கு செம்ம ஜாக்பாடு தான். என்னன்னா 2 வாக்கி டாக்கி அதில் வந்து கிடைச்சிருக்கும். அப்பா இதை வச்சு எப்படினாலும் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பால்கனில இருந்து கீழே இறங்குறதுக்காக துணி கட்டி ஒரு ரோப் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருப்பான். இப்போ எப்படியோ சேஃபா வந்து கிரவுண்ட்ல லேண்ட் ஆகிடுறான். பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்க்ரீமர்ஸ் அது வந்து இறந்து கிடக்கும். 1-2 ஸ்க்ரீமர்ஸும் சுத்திக்கிட்டு தான் வேற இருக்கும். இவன் வந்ததை பார்த்துட்டு இவனை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஆனா இவன் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான். அவளோட அப்பார்ட்மெண்ட்ல அந்த வாக்கி டாக்கியும் தூக்கி போட்டுட்டு கரெக்ட் டைம்ல அந்த ரோப்பை பிடிச்சி மறுபடியும் இவனோட பால்கனி ரூமுக்கே வந்து ஏறி உள்ள போயிடுறான். என்ன அடுத்த நாள்ல இருந்தே இவங்க 2 பேருமே வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட இருந்த ஃபுட் சப்ளைஸும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இவகிட்ட சுத்தமாகவே எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவனுக்கு கொஞ்சமாக நம்பிக்கை இருக்குது. இன்னுமுமே கொஞ்சம் அதிகம் இருக்குது. எப்படியாவது நம்ம சாப்பாடு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இந்த டைம் அந்த வென்ஸ் மூலயமா வந்து போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா டேரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டில் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவன் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது பார்த்தா அங்கேயும் ஒரு ஸ்க்ரீமர் இருக்குது. பார்த்ததுமே பயந்து போயிடுறான். ஆனால் நல்ல வேலையாக அது வந்து இறந்து கிடக்குது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மூலயமா வெண்ட் மூலயமா ஒரு பாத்ரூம்ல வந்து கனெக்ட் ஆகி அங்கிருந்து உள்ள வரான். பார்த்தா அங்க இருக்கிற இடத்துல பிளட்டா இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு பாக்குறான். நல்ல வேலை அது எம்டியா தான் இருக்கு. எதுவும் இல்லை. ஏன்னா உள்ள ஏதாவது ஸ்க்ரீமர் இருந்தா இவனுக்கு ஆபத்தா இருக்குமே. இப்போ இங்க வந்துட்டு இங்க இருக்கிற ரூம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்றான். யாரும் இருக்காங்களா, எதுவும் ஸ்க்ரீமர்ஸ் இருக்கான்னு. எதுவும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கிச்சன்ல போயிட்டு இவனுக்கு தேவையானது ஏதாவது இருக்கான்னு பாக்குறான். பார்த்தா இங்கேயும் செம சாப்பாடு இருக்கு. இதை பார்த்தது அவனுக்கு சந்தோஷமாகிறது. இதை ரொம்பவே சந்தோஷத்தோட ஈவா கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க வந்து இவ்வளவு ஃபுட்ஸ் இருக்கு, பரவாயில்ல நம்ம கொஞ்ச நாளைக்கு இன்னும் சர்வே பண்ணலாம், ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். கூடவே நம்ம வந்து இங்கிருந்து சீக்கிரமா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். உன்னோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நானும் வந்து தினம் இந்த மாதிரி வெளியில போறதுக்கு முயற்சி பண்ணி நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். எப்படியாவது நீ உன்னோட பால்கனில இந்த மாதிரி ரோப் கட்டி வச்சிருக்கீல, அதே மாதிரி என்னோட பால்கனில இருந்து ரோப் கட்டி அது மூலயமா ஓ ரூமுக்கு வந்துட்டு நான் உன் கூடயே வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஈவா வந்து சொல்றா. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா இவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்னன்னா இவனோட அபார்ட்மெண்ட்ல ரூம் கதவை திறந்து யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜ் வச்சு அடைச்சிருப்பான்ல, அதே மாதிரி இந்த ரூமோட வாசல்லையும் இருக்கு. அதோட அதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஓட்டையும் இருக்கு. இது செவுத்துல இவ்வளவு பெரிய ஓட்டை அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு தாத்தா வந்து இருக்கிறாரு. ஆக்சுவலா இவனும் எதுவும் பாதிக்கப்படலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவரு ஃப்ரீயா விடுறாரு. உனக்கு வந்து என்ன சாப்பாடு வேணாலும் எடுத்துக்கோ, இங்க நாம தானே என்னத்தை பண்ண பெருசா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது இவரோட அபார்ட்மெண்ட் கிடையாது, இவரோட பக்கத்து வீட்டுக்காரோடது. இவர் வந்து செவுத்துல ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை மூலியமா தான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்படி வரும்போது இந்த இடத்தோட அபார்ட்மெண்ட்டோட ஓனர் வந்து அவரை தன்னைத்தானே கொண்டுட்டு இந்த இடத்துல வந்து இருந்தாரு. அவர் பாத்டப்ல தான் இருந்தாரு. நான் தான் அதை எடுத்து ஹாலில் போட்டு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி உனக்கு என்ன சாப்பாடு வேணாலும் நீ எடுத்துக்க, இந்த மாதிரி தனிமையா இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, அது எவ்வளோ ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவரோட கையில இருந்த பேட்டை வச்சு அவனை ஒரே போடு அந்த இடத்துல அவன் மயக்கமாகிடுறான். ஆட்ரா நீ எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த தாத்தா எட்வர்டோட ஒய்ஃப் வந்து ஸ்க்ரீமரா வந்து மாறி இருப்பாங்க. அவங்கள பெட்ல அவன் கட்டி போட்டு வச்சிருப்பான். இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுமாமா, அதுவும் நல்ல மனுஷனோட சாப்பாடு. இப்ப இவனை வந்து சாப்பிட்றதுக்காக தான் இங்க கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இவன் வந்து மயக்கத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீமர்ஸ்க்கு தான் இது மாதிரி ஒரு மயக்கத்திலேயோ இல்ல செத்த மாதிரி இருந்தாலோ வந்து சாப்பிடாதுங்களே, அதனால அவங்க வந்து அட்டாக் பண்ணல. இப்ப இவன் இருந்துட்டு உனக்கு வந்து நான் மருந்து கொடுக்குறேன், இதை சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு வலிலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் ஈடன் வந்து புரிஞ்சுக்கிறான் இந்த இடத்தோட ஓனரை இந்த மாதிரி தான்
இவன் கொண்டிருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்குள்ளே வரும்போது அவர் வந்து இறந்து தான் கிடந்திருக்காரு. அதை வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு அவன் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்துருக்கான். ஆனால் அவன் இறந்து போன பாடியவோ இல்லை ஜாம்பியாக மாறினதையோ சாப்பிடலை. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா நல்லா இருந்த 2 நாய்ங்களை சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா தான் இது மாதிரி மனுஷங்க யாராவது இருந்தால் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக தான் நீ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. வெளியில் வந்து ஈவாவோட சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு அவன் செக் பண்ண போகிறான். அந்த கேப்பில் இவன் எப்படியோ வந்து அந்த கட்டியிருந்த ரோப்பை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுறான். அப்படி வெளியில் வந்ததுமே எட்வர்டு வந்து அந்த இடத்துக்கு வர, ஏண்டா என்னையும் அவனோட ஒய்ஃபுக்கு சாப்பிட்றதுக்கு போடுற, நீயே உன் மனைவிக்கு இவர் சாப்பாடாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டை அந்த இடத்துல தள்ளி விட்டுட்டு அவன் வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ஈவா ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கான்னு. ஏன்னா அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த ஸ்க்ரீமர்ஸ் நுழைஞ்சிட்டாங்க. அதனால இப்போ அவன் ஆபத்தில் இருக்கான். இவன் தான் போயிட்டு காப்பாற்றி ஆகணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரிடோர்ல இருந்து வந்துட்டு இவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனை சுற்றி ஏகப்பட்ட ஸ்க்ரீமர்ஸ் வேற ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதுங்க. அதனால் வேற டேரெக்டாக இவனோட அப்பார்ட்மெண்ட்குள்ளே நுழைய முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட் டோரில் தான் ஃப்ரிட்ஜை வச்சு வேற அடைச்சி முடிச்சு முட்டு கொடுத்து வச்சிருப்பானே. இவன் வேற அப்பார்ட்மெண்ட் அவளோட ரூம் ஃபுல்லாகவே ஜாம்பிஸாக இருக்கிறதுனால பால்கனியில் தான் ஒளிஞ்சிட்ருப்பா. அதுவும் எல்லாமே கிளாஸ் டோர்ஸ் தான். இவ்வளவும் சேர்த்தாதுங்க, மொத்தமாக உடச்சிச்சுன்னா அவ்வளோதான். இவன் எப்படியோ பிராண்டனோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பால்கனிலேருந்து இவனோட பால்கனிக்கு ஜம்ப் பண்ணி அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டே கீழே வந்து லேண்ட் ஆகுறான். கொஞ்சம் வந்து அவனுக்கு அடிபட்டுருதான். ஏன்னா வந்து சேஃபாக வந்து லேண்ட் ஆகலை. தூரத்தில் வந்து கீழே அந்த ரோப் வந்து இருந்திருக்காது. அதனால ஒரு சேர் இருக்கும், எப்படியும் அங்கே அதில் விழுந்துடுறான். அந்த சேர் கீழே விழுந்ததுனால அந்த இடத்துல சத்தம் கேட்டு ஏகப்பட்ட ஸ்க்ரீமர்ஸ் இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது சர்வே பண்ணி ஆகணும். அதனால பக்கத்தில் ஒரு கன் கடந்திருக்கும், அதை எடுத்து அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீமரை சுட்டு தள்ளுறான் தலையிலேயே. அதுவும் செத்து போயிடுது. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பால்கனிலேருந்து நிறைய ஸ்க்ரீமர்ஸ் அது ஒன்று ஒன்றா கீழே ஜம்ப் பண்ணி இவனை அட்டாக் பண்ண வர இவனும் எல்லாத்தையுமே வந்து சுட்டு கொள்ள ஆரம்பிக்கிறான். எப்படியோ அங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீமர்ஸையும் சமாளித்து இவளோட அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் வந்துடுறான். இவளும் வந்து ரோப் மாதிரி துணியில் கட்டிட்டு ஹெல்ப் பண்ணுறான் அவன் ஏறுறதுக்கு. அவனும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் பின்னாடி இன்னொரு ஸ்க்ரீமரும் ஏறுது. அதனால இவன் வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட பால்கனியில் குதிச்சுட்டு அதை வந்து கீழே கட் பண்ணி விட்டுறான். அதனால அந்த ஸ்க்ரீமர் அங்கேயே விழுந்துருது. இப்போ ஈவா என்ன பண்ணுறான்னா, இதுக்கு மேலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு எப்படியோ இவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இறங்கி வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா இவங்க 2 பேரும் மட்டும்தான் இப்போ சர்வே பண்ணி உயிரோடு இருக்கிறதே. அதுக்கப்புறம் என்ன, அடுத்து வரப்போகிற நிமிஷங்கள் எல்லாமே போராட்டம் தான். இவங்க 2 பேரும் இவங்களோட அப்பார்ட்மெண்ட் கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்ததுமே அந்த இடத்துக்குள்ள நிறைய ஸ்க்ரீமர்ஸ் உள்ள வந்துடுது. இவங்க ஆனால் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்து அதுங்களை உள்ள வச்சு பூட்டிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் மட்டும் என்ன, அங்கேயும் நிறைய ஸ்க்ரீமர்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன, படி வழியாக இறங்கி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஸ்க்ரீமர்ஸ் அங்கேயும் இருக்குது. ஒரு ஸ்க்ரீமர் வந்து படியில் விழுந்து கிடக்கும். அது வந்து வயசான தாத்தா தான் வேற. எப்படியோ அதை ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இன்னும் வந்து ஏறி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அங்கே வந்து கதவை திறந்து 2 ஸ்க்ரீமர்ஸ் உள்ளே வந்துடுதுங்க. அதுங்களை எப்படியோ இவன் கிட்ட இருக்கிற கோடாரியை வச்சு சமாளிக்கலான்னு பார்த்தா இவன் கோடாரி வர கீழே விழுந்துருது. ஈவா வந்துட்டு அவங்கள கீழே தள்ளிவிட எப்படியோ ஸ்க்ரீமர்ஸ் தான் கீழே விழுந்துரும் அப்படின்னு பார்த்தா அவங்க கூடயே நம்ம எய்டனும் வந்து கீழே விழுந்துடுறான். இப்போ வந்து எய்டன் பக்கத்துலேயே தான் ஒரு ஸ்க்ரீமர் இருக்கு. அதனால எப்படியாவது அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நல்ல வேலையா ஜஸ்ட் டைம்ல ஈவா அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஸ்க்ரீமரை போட்டு தள்ளிடுது. இதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் வாழ்வில் போராட்டம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே வந்து காரிடார் வழியா இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா காரிடோர்ல இருக்கிற மற்ற ஸ்க்ரீமர்ஸ் எல்லாத்தையும் சமாளிச்சு இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுமே ஃப்ரிட்ஜை வச்சு மறுபடியும் டோர் பக்கத்துல வந்து முட்டு கொடுத்து வச்சிடுறாங்க. ஆனால் இங்கே உள்ளே வந்ததுமே இவன் என்ன பண்ணுறான்னா, நம்மளோட உடம்புல எப்படினாலும் ஒரு வேளை கடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் சாகிறதுக்கு துணிஞ்சிடறான். அவன் வந்து ஒரு ஷர்ட் இல்லை 2-3 ஷர்ட் தான் பாதுகாப்பாக போட்டிருந்திருப்பான். அதனால எல்லா சட்டையும் கழட்டிட்டு பார்க்க நல்ல வேலையாக அவனுக்கு எந்த ஒரு கடியுமே படலை. இதை பார்த்ததும் இதுக்கப்புறம் நம்ம எதுக்குடா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது. இதை பார்க்கவும் தான் ஈவாக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்க 2 பேரும் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்கிறது. ரொம்பவே சந்தோஷத்தோடையும் இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் நாங்கள் சமாளிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கதவு பக்கத்துலேயே வந்து பாதுகாப்புக்கு உட்காந்துருக்காங்க. அதாக இருந்தாலும் இவங்க சாப்பாடு தண்ணின்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெளியே போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்களோ எப்படியோ இவங்க 2 பேரும் சேஃபாக ஒரு இடத்துல மீட் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாவது இருப்பாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.